அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி அமாவாசை நிகழ்கிறதுங்க. பொதுவாக அமாவாசை அப்படின்னு சொன்னோன்னா ஆன்மீக ரீதியாக நாம் முன்னோர்களுக்கான வழிபாட்டு நாளாக பார்க்கப்படுது. பெரும்பாலும் நாம் அமாவாசை தினத்தில் முன்னோர்கள் பித்ருக்களுடைய வழிபாட்டு தினமாக தான் கருதுவோம். ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா இறை வழிபாட்டையும் மேற்கொள்வாங்க. அமாவாசை தினத்தன்று குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, இவை இது போன்ற இறை வழிபாடு அப்படிங்கிறதையும் மேற்கொள்வாங்க. ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா பரிகாரங்களுக்கு உரிய ஒரு நாளாக அமாவாசையை பயன்படுத்திப்பாங்க. அதே போல் அமாவாசை தினத்தன்று விரத முறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் மேற்கொள்பவர்களும் உண்டு. இப்படியாக ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு விரதங்கள், வழிபாடுகள், இறை வழிபாடுகள், பரிகார தாந்திரிக பரிகாரங்கள் மேற்கொள்கிறதுக்கும் பித்ருக்களுடைய வழிபாட்டை மேற்கொள்வதற்கும் சிறந்த ஒரு நாளாக அமாவாசை திகழ்கிறது. அது ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது. அதுவே நாம் ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அமாவாசை தினத்தன்று கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கிரகங்களினுடைய அமைப்பை பொறுத்து தாங்க 12 ராசிக்காரர்களுக்குரிய பலன்கள் கணிக்கப்படுகிறது. அந்த வகையில் முக்கிய திதியாக கருதப்படும். அதுவும் 2024 வருடத்தினுடைய கடைசி அமாவாசையாக திகழக்கூடிய டிசம்பர் 30ஆம் தேதி கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அது நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம். சிலருக்கு அதிர்ஷ்டத்தை தரும், சிலருக்கு துரதிர்ஷ்டத்தை தரும், சிலருக்கு கலவையான நிலைகளை உருவாக்கும். இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்குமே கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் அமாவாசை தினத்தன்று கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது? அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, திருமணம் கைகூடுமா, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பணியிடச் சூழல் பெண்களுக்கு எப்படி இருக்கும்? ஆண்களுக்கு வேலை, அரசு தொடர்பான வேலைகள் கிடைக்கப்பெறுமா? மாணவர்களுக்கு எவ்வாறு அமைய பெறப்போகிறது? ஆரோக்கியம் எவ்வாறு இருக்க பெறப்போகிறது? நிதி நிலைமை, பொருளாதார வளமை, இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்னென்ன மாற்றங்கள் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் அதாவது டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி அமாவாசை நிகழக்கூடிய தினத்தில் கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கடுத்து வரக்கூடிய காலம் உங்களுக்கு ஒரு கலவையான நிலைகளை உருவாக்க போகிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையும் சிறு தடை தாமதங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலேயுமே தீர ஆலோசித்து எடுக்க பாருங்கள். மற்றவர்கள் பேச்சை கேட்டு நீங்கள் ஒவ்வொரு செயல்லையும் ஈடுபடக்கூடிய பட்சத்தில் அது ஆரம்பம் உங்களுக்கு சுபமாக அமைந்தாலும் முடிவு துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சிந்தித்து உங்களுடைய மனதிற்கு எது சரிப்படுகிறதோ உங்களுடைய மனசாட்சிப்படி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பலதரப்பட்ட விஷயங்களில் குழப்பமான மனநிலையில் இருந்திருப்பீங்க. அந்த குழப்பமான மனநிலையில் இருந்து ஓரளவுக்கு தெளிவு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் ஒரு சில விஷயங்களில் மற்றவர்களினுடைய தலையீடால் மேலும் ஒரு குழப்ப நிலையும் உருவாகலாம். அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மற்றவர்களினுடைய தலையீட்டை அது தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத மேலும் ஏற்கனவே குழம்பிருப்பது மேலும் ஒரு குழப்பத்திற்கு ஆளாகவும் நேரிடலாம். அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தீர சிந்தித்து பலமுறை யோசித்து ஒரு முடிவெடுக்க பாருங்கள்.
அதே மாதிரி அவசரமோ அலட்சியமோ இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது. எந்த ஒரு அலட்சியமும் அவசரமோ உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. இருப்பினும் மற்றொரு புறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் வழங்கக்கூடிய ஒரு காலத்தையும் இந்த கிரக அமைப்பு தரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கிரகங்களின் அமைப்பு உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது. மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ப்ரமோஷனோ, பதவி உயர்வோ, சம்பள உயர்வோ உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம். அதே மாதிரி பொருளாதார வளமையும் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பு கூடுதலாகவே இருக்குது. திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக பொருளாதார வளமை, நிதி நிலைமை சற்று அதிகரிக்க செய்யும். அப்படிப்பட்ட நிலைகளை இந்த காலம் உங்களுக்கு உருவாகி தரும் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாகவும் செயல்பட பாருங்க. அலட்சியமாக இருக்க வேண்டாம். நேரத்திற்கு சரியான உணவுகளை, ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சிறு உடல் உபாதை அப்படின்னாலும் உரிய மருத்துவரை அணுகி அதற்குரிய மருந்துகளை சரியான நேரத்திற்கு உட்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. மருத்துவர்களினுடைய ஆலோசனையின்றி எந்த ஒரு மருந்துகளையும் இந்த காலகட்டத்தில் உட்கொள்ள வேண்டாம். அது விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். அதனால் கொஞ்சம் கவனமாக ஆரோக்கிய விஷயத்துலையும் இருக்க பாருங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், முதியவர்கள், குழந்தைகள் இவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் சற்று அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு லாபம் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகளும் இருக்குங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமான உழைப்பை வந்து தர வேண்டியதாக இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். செலவுகள் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் வீண் வரைய செலவுகள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் விஷயத்தில் உஷாராக இருங்க. திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை வந்து மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழிலோ அல்லது வியாபாரமோ கொஞ்சம் சற்று சிரமமாகத்தாங்க இருக்கும். சிரமத்திற்கு இந்த சிரமம் அப்படிங்கிறதுனால லாபம் கிடைக்கிறதுலையும் சற்று வந்து சிரமம் ஏற்படலாம். தொழில் வியாபாரம் மந்தமாக போகிறது அப்படிங்கிறதுனால லாபத்துலேயும் கொஞ்சம் நீங்கள் சிரமத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். இருந்தாலும் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்கிறதன் மூலமாக தொழிலில் வியாபாரத்தில் அதிக அளவில் கவனம் செலுத்துறதன் மூலமாக பிற்காலத்தில் வந்து நல்ல லாபத்தை நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் தேவையில்லாத விஷயத்தை பற்றி பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. கடந்த காலத்தை பற்றி பேசாமல் இருக்கிறது தான் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யமும் ஒற்றுமையும் பலப்படும். அப்படி இல்லைன்னா பிரிவினை ஏற்படலாம், சண்டை சச்சரவு ஏற்படலாம், கருத்து வேறுபாடு ஏற்படலாம். கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும். கடந்த கால நிகழ்வுகளை பற்றி எக்காரணத்தை கொண்டும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம், பேசிக்கொள்ளவும் வேண்டாம். அதே போல் இந்த காலம் கொஞ்சம் பரபரப்பாகத்தான் உங்களுக்கு காணப்படும். பரபரப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஓடிக்கிட்டே இருப்பீங்க. கொஞ்சம் கூட உங்களால் ரெஸ்ட்டு அப்படின்றதை எடுக்க முடியாது. ஓய்வு அப்படிங்கிறதே இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்காது. எல்லா விஷயத்துலையுமே பரபரப்பாக இருப்பீங்க. தொழில் வியாபாரம் எல்லாத்துலேயுமே பரபரப்பாக இருப்பீங்க. உங்களுடைய பணியிடத்துலையும் பரபரப்பாக செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. அலைச்சல் மிகுதியாக இருக்கும். பரபரப்பு, அலைச்சல் இது எல்லாத்தின் காரணமாக உங்களுக்கு வந்து சில விஷயங்களில் வந்து உடல் அசதி, உடல் சோர்வு இது போன்றவை வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் வந்து சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு அவ்வப்போது நீங்க பெறலாம். திடீர் பணவரவு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாக பெறலாம். அதே சமயம் வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்குங்க. அதை திறம்பட செய்து முடிக்கிறதன் மூலமாக அதற்கேற்ற ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகள் இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும், வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காது, சற்று குறைவாகவே இருக்கும். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இல்லை. அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் வந்து புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான
வாய்ப்பு இருக்க பெறுகிறதுங்க. வேறு அதாவது தொழிலை வந்து வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கான முயற்சிகள் வந்து சிறு கால தாமதம் ஆகும். அதனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியமாகிறது. திருமண வரன் தேடக்கூடிய முயற்சியில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபடலாம்.